வணக்கம். இது உங்க ஸ்மிதா ஸ்லைஸ். லைஃப்ல எல்லா லவ்வும் ஐ லவ் யூன்னு சொல்லித்தான் வருதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. சில லவ் சத்தமே இல்லாம வரும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்ன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு சின்ன மீனு ஒரு பெரிய கடல்ல வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த கடல்ல பாத்தீங்கன்னா, சில நேரம் ரொம்ப அழகா இருக்குமா, சில நேரம் ரொம்ப பயமாவும் இருக்கும். சில நேரம் அவ்வளோ ஒரு அமைதி, பெரிய பெரிய அலைகள் அப்படி இருக்குமா அந்த கடலு. அதுல ஒரு மீன் தன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்துச்சாம். சில நேரம் சந்தோஷமா இருக்கும், சில நேரம் அந்த பயத்தோட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு டால்ஃபின் வந்துச்சாம் அதோட லைஃப்ல. அது டெய்லியும் மெசேஜ் அனுப்பாது, டெய்லி சர்ப்ரைஸ் கொடுக்கல, மெஸ்ஸி ஒன்றும் சொல்லலாம், லவ் ஒன்றும் சொல்லலை. சொல்ல போனா அது ரொம்ப சைலண்ட். அதுக்கு மேல அந்த சின்ன மீன் மேல ஒரு லவ் இருக்குது அப்படின்றத அதை காமிச்சிக்கவே இல்லை. அது பாட்டு அது கூடயே பின்னாடியே சுத்திட்டே அப்படியே ஜாலியா நீந்திட்டே கண்டும் காணாத மாதிரி அப்படி இருக்கிறது. ஒரு கேரிங் மட்டும் அப்பப்போ அப்படி காமிச்சிட்டு உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. பட் அது மேல ஒரு பெரிய விதமான ஒரு லவ் இருக்கு அதுக்கு. பட் அது கடைசி வரைக்குமே அந்த மீனுக்கு தெரியல. ஒரு நாள் பெரிய அலை வந்துச்சு. அந்த மீன் ரொம்ப பயந்துடுச்சு. தப்பிக்கவே முடியாது, இனி அவ்வளவுதான், போச்சு, நம்ம லைஃப் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு பயந்துட்டே அந்த அலையில தத்தளிச்சுட்டு இருந்துச்சாம். அந்த டைம்ல டால்ஃபின் சத்தமே இல்லாம அத கரையோரமா தள்ளி போய் சேஃபா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சாம். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த மீன் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மீனை கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு பயத்தோட கேட்டுச்சான் அந்த டால்ஃபின் கிட்ட, நீ என்னை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த டால்ஃபின் சிரிச்சிட்டே அதுவும் மெல்லமா சொல்லிச்சா, நான் சொல்லணுமா, இல்ல மறுபடியும் இந்த மாதிரி நீ தத்தளிச்சிட்டு இருக்க போது நான் காப்பாத்தி தான் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கேட்டுச்சாமா. அப்போ எல்லா லவ்வுமே வேர்ட்ஸ்ல வரதில்ல கைஸ். சில லவ் கேராவும் இருக்கும், சில லவ் கமிட்மெண்டா இருக்கும், சில லவ் சைலண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த டால்ஃபின் மாதிரி. கரெக்டு தானேங்க? நம்ம டெய்லி லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொமான்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் லவ்னு அர்த்தம் கிடையாது. கரெக்டு தானேங்க? நம்ம ஓடிட்டே இருக்கோம், நம்மளுக்கு டைமே இருக்கிறது இல்லை. பட் எங்கேயோ விதத்துல நம்ம அந்த கேரிங்ல காமிக்கிற லவ் இருக்கு இல்லைங்க, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஷோல்டர் சப்போர்ட். அண்டு கஷ்டப்படுற நேரத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்கல்ல, அட வீடு பார்த்துக்கலாம், நான் இருக்கல்ல. ஒய்ஃப், ஏங்க கவலைப்படுவீங்க, நான் தான் இருக்கல்ல, அது என்னன்னு பார்த்துக்கலாம், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேரிங்கான வேர்ட் இருக்கு இல்லைங்க, அதுதான் உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் லவ். உங்க லைஃப்ல இப்படி ஒரு டால்ஃபின் இருந்தா அவங்கள தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்களை உங்க பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் சைலண்ட் லவ் தான் டீப்பஸ்ட் லவ், ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் அண்ட் ஃபார் எவர் லவ். என்னங்க, நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கதை உங்க மனசை தொட்டு இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு உறவுகளை, நெஞ்சோட சொல்லும் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஸ்மிதா ஸ்லைஸ். நெக்ஸ்ட் ஸ்லைஸில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன் இன் ஸ்மிதா ஸ்லைஸ். பை கைஸ்.